and colleges. With all due respect, I would like to invite our chief guest to give his valuable speech. Thank you. வணக்கம் 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 சொன்னா திருப்பி வணக்கம் சொல்லணும். வணக்கம். நம்முடைய தமிழர்கள் நம்முடைய உடம்பிலே பார்த்தீங்கன்னா ஒரு கை உயர்ந்த கை ஒரு கை தாழ்ந்த கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது என்பதற்காகவே நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தமிழர்கள் இரண்டு கைகளையும் கூப்பி சரிசமமாக வணக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லானது இங்கு சமநிலையை குறிக்கும் ஒரு சொல்லாக கருதப்படுகிறது என்பதனால் வணக்கம் சொல்லும் பொழுது வணக்கம் அப்படின்னு கை அழக வச்சு சொல்லணும். வெரி குட். கிளாப் மட்டும் தட்டாம பாருங்க. வணக்கம் அதாவது வா இணக்கம் கொள்ளும் அப்படின்னு அர்த்தங்க. வா இணக்கம் கொள்ளும் ஒரு சகோதரத்துவம். இந்த உலகத்தில் சகோதரத்துவம் இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதற்கான ஒரு அற்புதமான சொல், அற்புதமான ஒரு மொழி தமிழ். தமிழ் என்ற ஒரு மொழி சொல்லும் இழ் அப்படின்ற வார்த்தை வாழ்க வளமுடன் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஐ திங்க் அது வந்து கொஞ்சம் பெரிய ஏஜ்டு பீப்புள் தான் அது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ எல்லாரும் குழந்தைகளும் சொல்லிவிடுங்க வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது லம்பிகா யோகம். யோகா கலையில ஒரு கலை அது லம்பிகா யோகம். இழ் அப்படின்ற வார்த்தை சொல்லும் பொழுது அந்த இழ் நாக்கு மடிச்சுக்க மேல, அதன் மூலமாக நம்முடைய உடம்பில் உள்ள அனைத்து நரம்புகளையும் உராசி வெளியே வரக்கூடிய ஒரு வார்த்தை இழ். வேற எந்த மொழிக்கும் அந்த ஒரு சிறப்பு கிடையாது. தமிழ் மொழிக்கு அந்த சிறப்பு. இழ் அப்படின்ற வார்த்தை தான் தமிழ். வாழ்க வளமுடன் சொல்லும் பொழுது அவர்கள், அதாவது எதிரே இருப்பவர்கள் நலமாக இருக்கிறார்களோ அல்லையோ நீங்க நிச்சயமா நலமாக இருப்பீர்கள். அதனால வாழ்க வளமுடன் தமிழ் மாதிரி இழுன்ற ஒரு வார்த்தைக்கான ஒரு சிறப்பு என்னவென்றால் அதை நாம் பயன்படுத்த வேண்டும். இதை ஏன் இன்னைக்கு சொல்றேன்னா, திஸ் இஸ் யுவர் ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ இந்த பள்ளியினுடைய விளையாட்டு விழா மேடம் சொன்னாங்க, சாரும் சொன்னாங்க, ஸ்போர்ட்ஸ்ல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் உடல் ஆரோக்கியம். ஸோ உடல் ஆரோக்கியம் நல்லபடியில் இருந்தால் நிச்சயமாக நம்ம எடுத்த காரியத்தை வெற்றி பெற முடியும். குழந்தைகள் ஒன்றும் புரியாது நான் சொல்றது, குழந்தைகள் வேற மாதிரி பேசுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் பேரண்டிங். ஸோ உடல் ஆரோக்கியம். உடம்பார் அழியார் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்பது திருமூலனுடைய திருவாக்கு. பற்றற்ற நிலையில் வாழ்ந்த சித்தர்கள் கூட பொன் வேண்டேன் பொருள் வேண்டேன் மண் வேண்டேன் மனை வேண்டேன் நல்ல உடல் ஆரோக்கியமே வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். நீங்க எந்த மதத்தினாலும் ஃபாலோ பண்ணீங்க, ஆனா எந்த மதத்தை சார்ந்த அந்த கடவுள்கிட்ட நீங்க செல்ல வேண்டும் என்றால் உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் அந்த கடவுள் கிட்ட சேர்ப்பாராம், இல்லை சேர்க்க மாட்டாராம். ஏன்? உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனம் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த மனதில் தான் கடவுள் இருக்கிறார். கடவுள் எங்க இருக்கிறார்? உனக்குள்ளதான் இருக்காங்க. எனி ரிலீஜன், யூ கேன் ஃபாலோ எனி ரிலீஜன். காட் எங்க இருக்கார்? நமக்குள்ளதான் இருக்கார். எப்படி? உள்கடை கடவுள், உள்கடை உள் 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 உள்கடை உள்கடை உள்கடவுள் உள் கடந்து போ, உள்ளே கடந்து போனால் கடவுள். அவ்வளவுதான். அந்த உள்ளம் தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் உடல் ஆரோக்கியம் தெளிவாக இருக்க வேண்டும். உடற்பயிற்சி அதற்கு மிக மிக அவசியம். அந்த உடற்பயிற்சியை குழந்தைகளுக்கு நீங்கள் நிச்சயமாக சொல்லித்தர வேண்டும். நீங்களும் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்திற்கு உற்ற ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் அதற்கான பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். நடைபயிற்சி செய்யுங்க. ஸ்லோ ஜாகிங், உட்காந்து எழுதுறது, கை தூக்குறது, பாடி வந்து ஃபிளெக்சிபிள் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குங்க. நீங்க யூடியூப்ல போட்டு பார்த்தாலும் நிறைய இருக்குங்க. அதற்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் நிச்சயமாக செய்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லபடியில் இருக்கும். நீங்க பாருங்க, ஆடி கார்ல போறதுல வாழ்க்கை, ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கதான் வாழ்க்கை. கலர் கலரான மிட்டாய் தொடங்கிய வாழ்க்கை கலர் கலரான மாத்திரையில முடிஞ்சிடும். சுவைக்காக சாப்பிட்ட காலம் போயிட்டு சுகருக்காக சாப்பிட்டு இருக்கோம் எல்லாமே. சுகர் பிபி சிம்பிள் ஆஃப் ரிச் பர்சன். சுகர் இருக்கா பிபி இருக்கா, அவங்க நீங்க ரிச் பர்சன். ஏழைகளுக்கு அது இருக்காது. ஏன் சொல்லுங்க? உடல் உழைப்பு. ஏழைகளுக்கு யாருக்குமே இந்த சுகர் அதெல்லாம் இருக்காதுங்க. ஏன்னா நல்லா உழைப்பாங்க. அழகா சொல்லுவாரு வள்ளுவர் 647வது திருக்குறள். சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சானவன் இகழ்வல்லல் யாருக்கும் அரிது பேச்சு திறமை இருக்க வேண்டும். அடுத்த சொலல் வல்லன் சோர்விலான் சோர்வு இருக்கக்கூடாது. அஞ்சான் அஞ்சல் எதற்கும் அஞ்சக்கூடாது. இந்த மூணர் தான் யாராலையும் வெல்ல முடியாது. ஸோ அதற்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம். காந்தி உழைத்தார் நாட்டிற்காக, இந்த நாடே உழைக்கிறது காந்தி நோட்டிற்காக என்பதன் அடிப்படையில் மனிதன் முதலில் பணம் சம்பாதிப்பதற்காக தனது உடல் ஆரோக்கியத்தை தியாகம் செஞ்சிருவான். பிறகு இழந்த உடல் ஆரோக்கியத்தை மீண்டும் பெறுவதற்காக அவன் எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சானோ அதெல்லாம் அதுக்கு போய் ஆஸ்பத்திரிக்கு போவான். தட் இஸ் லைஃப். ஸோ வாழ்க்கை என்பது லைஃப் இஸ் பிட்வீன் பி அண்ட் டி அப்படின்வாங்க. பி ஃபார் பர்த், டி ஃபார் டெத். இன் பிட்வீன் விச் ஒன் ஸ்டாண்ட்ஸ் சி. வாட் இஸ் தட் சி? C for confidence.
நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம்மை வழிநடத்தி செல்வது எதுவென்றால் நம்முடைய தன்னம்பிக்கை, நம்முடைய அந்த கான்ஃபிடன்ஸ். அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கும்? உடல் ஆரோக்கியமா இருந்தா இருக்கும். விவேகானந்தர் கிட்ட போயிட்டு அழகா கேட்டாங்க. ஒரு சீடர், ஒரு சின்ன பையன், ஒரு மாணவன் போயிட்டு நான் உங்களோட சீடர் ஆயிடுறேன் அப்படின்னு கேட்டாங்க விவேகானந்தர். அது விவேகானந்தர் என்ன சொன்னாரு? நீ போயிட்டு ஃபுட்பால் நல்லா விளையாடிட்டு வா, நீ உடம்பே சரியில்லையே, உடம்பு ரொம்ப லீனா இருக்க, மெல்லியா இருக்க, நீ உனக்கு எப்படி நான் வந்து என்னுடைய சீடன் ஆகிறதுக்கு தகுதி கிடையாது. உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் நீ கவனித்து வந்தேன்னா நான் வந்து உன்னை சீடனா ஏத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் அனுப்பிவிட்டாருங்க. ஸோ அந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் தான் முதலில். அந்த உடல் ஆரோக்கியத்திற்கு பெற்றோர்கள் நீங்கள் சரியாக இருந்தால் தான் குழந்தைகள் நல்ல முறையில் இருக்கும். அதற்காக தினமும் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதற்கு வந்து பள்ளி ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு அவங்களுக்கு யோகா கிளாஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபிட்னஸ் கிளாஸ், ஒரு அவேர்னஸ் எல்லாம் போட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆரோக்கியம் தான் உங்களுடைய ஆரோக்கியம். அது எந்த லெவலில் பார்த்தாலும் அந்த பேரண்ட்ஸுடைய ஆரோக்கியம் உங்களுடைய பள்ளியினுடைய ஆரோக்கியமாக அமையும், உங்களுடைய ஆரோக்கியமாக அமையும், சமூகத்தினுடைய ஒரு ஆரோக்கியமாக அமையும். எஜுகேஷன் gives mental personality, physical fitness gives physical personality, exercises gives physical personality. The mental fitness or personality, the physical fitness and personality are two essential I's in the life. இந்த குழந்தைகளுக்கான முக்கியமாக இப்போது நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒன்று கல்வி, மற்றொன்று உடல் ஆரோக்கியம் என்பது உடல் பயிற்சி. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையவன். கற்றோருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை. மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதற்கேற்ப படிப்பு, எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெப்பன் விச் we can use to change the world. அழகா சொல்லுவாங்க. கல்வி என்னும் ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை கொண்டு நாம் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்க முடியும். அந்த கல்வியை வந்து நிச்சயமாக நம்முடைய பள்ளி, பேபி கிரவுண்ட் பள்ளி நிச்சயமாக அளிக்கும். அது மட்டுமல்லாது நம்முடைய உடல் ஆரோக்கியம், அதாவது ஆகாயத்தின் அழுத்தம் காற்று, காற்றின் அழுத்தம் மேகங்கள், மேகத்தின் அழுத்தம் மழை, மழையின் அழுத்தம் மண், மண்ணின் அழுத்தம் உணவு, உணவின் அழுத்தம் உடல், உடலின் அழுத்தம் உயிர், உயிரின் அழுத்தம் எதுவென்றால் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை மட்டும் நிச்சயமாக நீங்க வந்து மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். பள்ளியின் சார்பாக இருந்தாலும் சரி, குடும்ப சார்பாக இருந்தாலும் சரி. ஸோ குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஆனால் குழந்தைகளுக்கு கேட்கக்கூடிய கேள்வி எங்கேயோ ஒரு பிரமிக்க வைக்கும் நம்மளை. ஒரு அப்பா ஒரு குழந்தைய ஒரு மெடிக்கல் ஷாப் போகிறாங்க. அவங்களுடைய பாட்டிக்கு தலைவலி. அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு மருந்து வாங்குறாரு பாட்டிக்கிட்ட. இந்த மெடிக்கல் ஷாப்பில் பாட்டிக்காக, அவருடைய அம்மாக்காக வாங்குறாரு. குழந்தை இருக்கான், சின்ன குழந்தை. என்னப்பான்னு கேட்குறான். இந்த மாதிரி பாட்டிக்கு வந்து தலைவலிப்பா, அது ஒரு டேப்லெட் மருந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது இன்னொன்று வாங்குறாரு, எறும்பு போட்டு வாங்குறாரு. வீட்டில் எறும்பு அதிகமாக இருக்குது, எறும்பை வந்து சாவடிக்காக அவர் மைண்ட் செட் பண்ணி வாங்குறாரு. குழந்தை கேட்குறான். உடனே என்ன கேட்டிருப்பாங்க? எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா, எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா. அதுதான் குழந்தைங்க, அவ்வளோதான். ஸோ குழந்தைங்களுடைய எண்ணங்கள் அப்படிதான் இருக்கும். கலீல் ஜிப்ரான் அழகா சொல்லுவார், சில்ட்ரன் ஆர் த்ரூ ஃப்ரம் யூ, நாட் ஃப்ரம் யூ. குழந்தைகள் உங்கள் வழியாக வருகிறார்களே தவிர உங்கள் மூலமாக கிடையாது. அவர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது நோக்கம் வேற, அவர்களுக்கான எண்ணங்கள் வேற. அவர்கள் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்ற வல்லமை பொருந்துவார்கள் நிச்சயமாக. அதற்காக இந்த பிரபஞ்சம் அவர்கள் நிச்சயமாக அழைத்து செல்லும். இதெல்லாம் ஒரு படி அவங்களுக்கு, அவ்வளவுதான். அப்போ அந்த குழந்தைகிட்ட நீங்க உங்களுடைய எண்ணங்களை திணிக்காதீர்கள், உங்களுடைய அன்பை மட்டும் திணியுங்கள். அன்பை மட்டும் கொடுங்க குழந்தைங்கிட்ட, அவங்க அழகா போயிடுவாங்க. உங்களுடைய எண்ணங்களை, நான் ஐஏஎஸ் ஆகல, நான் ஐபிஎஸ் ஆகல, நீ ஆகணும் சொல்லாதீங்க. ரெண்டு விஷயம் குழந்தைங்களுக்கு நீங்க கம்பல்சரி அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ண. ஒன்று, யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க பக்கத்து வீட்டு பையனை பாரு, இவனை பாரு, அவன் நல்லா படிக்கிறான், கம்பேர் பண்ணாதீங்க. இன்னொன்று, யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது குழந்தை. சார் அழகாக சொல்லிட்டு இருக்காரு, சார் நாங்கள் இப்பயே வந்து இந்த வெக்கேஷனல் ட்ரைனிங் மாதிரி கொடுத்துட்ருக்கோம் சார், ஆக்டிவிட்டிஸ் நிறைய கொடுக்குறோம். எஸ், உண்மையாக நிறைய கொடுக்கணுங்க. சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் எங்கே விட்டாலும் தப்பிச்சு வரணும், எங்கே விட்டாலும் வாழணும். இந்த உலகத்தில் வரப்போகின்ற காலம் மிகவும் கொடுமையான காலங்கள். இங்கே நிறைய குற்றங்கள் தான் அதிகமாக இருக்கும், நல்லது குறைவாக தான் இருக்கும். எப்படி சார் கேட்டான் ஒரு மாணவன், அழகாக சொன்னான். ஒன்றும் இல்லடா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் பாரு, 3 தப்பான ஆன்சர் இருக்கும், 1 தான் ரைட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் உலகம். 4 பேர் பார்த்தீங்கன்னா 3 பேர் கேட்டவனா இருப்பான், ஒருத்தன் நல்லவனா இருப்பான். அந்த ஒருத்தன் நீ சூஸ் பண்ணாலும் லைஃப் நல்லா இருக்கும். அந்த மாதிரி அந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் பிக் பண்ணாதான் உனக்கு வந்து மார்க் வரும். ஸோ அதை தேடி தெரியணும் குழந்தை. அது தேடி தெரியணும்னா நல்ல மைண்ட் செட் நல்லா இருக்கணும். அந்த நல்ல மைண்ட் செட்டுக்கு முக்கியமான காரணம் உடல் ஆரோக்கியம். குழந்தைகள்லாம் அழகாக வந்திருக்காங்க, எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் எப்பவுமே நெக்லெக்ட் பண்ணாதீங்க. நல்ல ஸ்போர்ட்ஸை தான் நல்லா படிப்பான்.
அது நீங்கள் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கோச்சஸ், டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஸ்கூல்ஸ். அதை நம்பி தான் என் பையன் ஸ்போர்ட்ஸ் போனால் அதனால் வந்து எஜுகேஷனை விட்டான், கொஞ்சம் சப்போர்ட் நீங்கள் அவ்வளோதான். நீங்கள் சப்போர்ட் பேரண்ட்ஸ் as a teacher side from some supports. அந்த சப்போர்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து you will get a success. அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் டிசிப்ளைன். நல்ல டிசிப்ளைனாக வளர்க்கணும் குழந்தைய. டிசிப்ளைன். ஸோ தமிழுடைய பண்பாடு என்னடான்னா, அதாவது நாம் உண்ணக்கூடிய உணவை 9 தானியங்களாக பிரித்தான் தமிழன். திசையை 8ஆக பிரித்தான். 8 திசை, டைரக்ஷன்ஸ். திசையை 8ஆக பிரித்த தமிழன் இசையை 7ஆக கொடுத்தான். இசையை 7ஆக கொடுத்த தமிழன் சுவையை 6ஆக வகுத்தான். சுவையை 6ஆக வகுத்த தமிழன் நிலத்தை 5ஆக பிரித்தான். நிலத்தை 5ஆக பிரித்த தமிழன் காற்றை 4ஆக பிரித்தான். காற்றை 4ஆக பிரித்த தமிழை இயலிசை நாடகம் என்று 3ஆக பிரித்தான். தமிழை 3ஆக பிரித்த தமிழன் தமிழுடைய வாழ்க்கையை அக வாழ்க்கை புற வாழ்க்கையை 2ஆக பிரித்தான். தமிழுடைய வாழ்க்கை 2ஆக பிரித்த தமிழன் ஒழுக்கத்தை 1ஆக கொடுத்தான். அதை உயிரினும் மேலாக வைத்தான். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் வம்பப்படலாம். ஸோ அந்த ஒழுக்கம் டிசிப்ளைன், அந்த டிசிப்ளைன் இந்த பள்ளியில் நிச்சயம் இருக்கு. ஒவ்வொரு குழந்தைகளும் நல்ல ஒரு கண்மணிகள், நல்ல ஒரு குழந்தைகள், இந்த உலகத்தை ஆட்டி படைக்க போகின்ற செல்வங்கள், மாணவ மாணவிகள். நிச்சயமாக உங்களுடைய சப்போர்ட் இந்த பள்ளிக்கு வேணும். பள்ளியும் உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்ஸ் வேணுமோ கண்டிப்பாக செய்வாங்க. ஸோ அவங்களுடைய எதிர்காலம் நல்ல முறையில் அமைய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பற்றி, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சிம்பிளுங்க. எதோ நினச்சிட்டு எப்படியோ இருந்துட்டு நல்லா வாழலாம்னு சொல்லிட்டு கடைசியாக வாழாமே போயிடுவோம். நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் போயிட்டு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்போம். கம்ஃபர்ட் ஜோன் போய் பார்த்தா வயசு முடிஞ்சிட்டு இருக்கோம். கருவறையிலிருந்து இறங்கி கல்லறை நோக்கி செல்லும் தூரம் தான் வாழ்க்கை. அவ்வளோதான். கருவறையிலிருந்து இறங்கி கல்லறை நோக்கி செல்லும் தூரம் வாழ்க்கை. அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். அந்த சொசைட்டிக்கு கண்டிப்பாக பண்ணிட்டு தான் போகணும். அவங்களாம் சாதனையாளர்களாக இந்த உலகத்தில் மின்னுவார்கள். எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என்று அலைந்து எதுவும் நிரந்தரம் இல்லை என்று தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என்று உணர்ந்து என்றோ ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பறந்து செல்வதற்கு பெயர் தான் வாழ்க்கை. எனக்கே ஒரு நாள் ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பேசுகிற வாழ்க்கை கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் நினச்சிருந்தா நம்ம இந்த மாதிரி உட்காந்துருக்க முடியாது. அந்த மாதிரி எல்லாம் நினச்சிருந்தா அந்த மாதிரி நம்முடைய மாணவர்கள் சாதனை படிச்சிருக்க முடியாது. ஸோ நம்முடைய பங்குக்கு நம்ம எதையாச்சும் விட்டுட்டு போனோம். அந்த விட்டுட்டு போகிறது நல்ல முறையில் இருக்கணும். இன்னைக்கு சொசைட்டியில் நிறைய பிரச்சனை. நீங்கள் இன்னொரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து நிறைய ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேஜில் வளர்க்க போகிற ஒரு நிலைமை வந்துடும். எனக்கும் அந்த மாதிரி குழந்தை இருக்காங்க. ஸோ நிறைய சொசைட்டியில் பார்க்குறீங்க எவ்வளோ பிரச்சனைகள். வேர்களை மாற்றாமல் அதன் கனிகளை மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. பைபிள் அழகான ஒரு வேர்களை மாற்றாமல் அதனுடைய கனிகளை மாற்ற முடியாது. எனக்கு கொய்யா பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆப்பிள் சைடில் போய் மாற்ற முடியாது. கொய்யா செடி வச்சாதான் வரும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வேர்கள், சமுதாயத்தினுடைய வேர்கள். இப்போதுலேருந்தே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அழகாக களை எடுத்துட்டீங்கன்னா அழகாக வந்து குழந்தைகள் நல்ல முறையில் வந்துடும். நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க, நல்ல கல்வியை கொடுங்க, குழந்தைகளை அன்பாக நேசிங்க. நிறைய சார் சொன்னார் செல்ஃபோன் பிரச்சனை இருக்குது சார். பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஃப்ரீயாக இருக்கணும் டைம் சொல்லிட்டு குழந்தைகிட்ட செல்ஃபோன் கொடுத்துட்டா குழந்தை ஃப்ரீயாகிடுறான், இது நாங்கள் ஃப்ரீயாகிடுறாங்க, அதனால் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிறான், செல்ஃபோன் வச்சுக்கிறான் அப்படின்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வருது சார் கிட்ட வந்து. ஸோ செல்ஃபோன் அழகாக சொல்லுவாங்க, வாசிக்கலாம் என்கின்றது புத்தகம், வாசிக்க கொள்ளலாம் என்கின்றது செல்ஃபோன். புத்தகம் படிங்க. குழந்தைக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்றீங்களோ அதான், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதான் உங்கள் குழந்தை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ யூ ஆர் ரோல் மாடல் டு யுவர் சில்ட்ரன். நீங்கள் உங்களை பார்த்து தான் உங்களுடைய குழந்தைகள் வளர்கின்றது. புத்தகம் படிங்க. படிக்கலாம் கூட பரவாயில்ல, சும்மா எடுத்து வைங்க. புத்தகங்களை நேசிங்க. புத்தகங்களை வீட்டில் வாங்கி வைங்க. கம்பல்சரி வந்து லைப்ரரி வீட்டில் செட்டப் பண்ணுங்கள். 10 புக் இருந்தால் கூட பரவாயில்ல, லைப்ரரி செட் பண்ணுங்கள். இந்த புத்தகங்களோட உறவாட வைங்க. அந்த புத்தகங்களோட படிக்கும்பொழுது, அதாவது ஒரு மனிதன் ஒரு பறவையோடு பழகும் பொழுது அவன் பறவையாக மாறுவதில்லை. ஒரு மனிதன் ஒரு 10 மரத்தோடு பழகினா கூட 11வது மரமாக மாறுவதில்லை. ஒரு மனிதன் 10 புத்தகங்களோடு பழகினால் 11வது புத்தகமாக மாறிடுவான். சாதனைக்குரிய ஆசைப்படும் புத்தகங்கள தான் இருப்பான். ஆனால் சாதனை புரிய ஆசைப்படுவன் புத்தகங்களோடு இருப்பான். ஆனால் சாதனை புரிந்தவன் அந்த புத்தகத்திலேயே இருப்பான். ஸோ அந்த மாதிரி சாதனையாளர் உருவாக்க வேண்டும் என்றால் ஆகச்சிறந்த ஒரு கருவி புத்தகங்கள். புத்தகங்களை வாங்கி படிங்க. இப்போட புக் ஃபேர் போட போகிறாங்க சென்னையில். குழந்தைகளை கூட்டு போய் காட்டுங்க. 27 டிசம்பர் 27 டு ஜனவரி 17 வரையும் YMCAல புத்தக கண்காட்சி நடக்குது. பெரிய உலக அளவிலான புத்தக கண்காட்சி. ஸோ அதை கூட்டு போய் காட்டுங்க. புத்தகங்களை படிக்க வைங்க. செல்ஃபோனில் ரெஃபர் கொடுக்காதீங்க. எல்லாத்தையும் காட்டிலும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்துங்க. நல்ல முறையில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு போவோம். வெற்றி பெறுவது யாருடைய கைகளில் உள்ளது? நம்முடைய கைகளில் தான் உள்ளது. ஸோ வெற்றி என்பதை பெற்றுக்கொள்வதற்காக, தோல்வி என்பதை கற்றுக்கொள்வதற்காக
வெற்றியை நேசிங்க, தோல்வியை நேசிங்க. ரெண்டுமே ஒரு பாடத்தை நம்மளுக்கு சிறப்பாக சொல்லி தரோம். யுவர் லாஸ்ட் மிஸ்டேக் யுவர் பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிஸ்டேக்லேருந்து அழகாக எடுத்துங்க. ஸோ கண்டிப்பாக அதில் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். நோ ரிஸ்க் நோ ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கலன்னா நோ ஸ்டோரி. ஸோ ரிஸ்க் எடுக்கணும், பட் வெரி வெரி கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் அழகாக பார்த்து எடுக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கும் பொழுது சில ஸ்டெப்பெல்லாம் பின்னாடி வச்சா பயந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸும் வந்து வெற்றிக்கான ஒரு வியூகம். தலை தாழ்ந்து போகிறதும் ஒரு வெற்றிக்கான வியூகம். மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனுடைய தலை தாழ்ந்து போகும். அந்த தலை தாழ்ந்தால தான் அர்ஜுனன் தப்பிச்சாரு. அந்த மாதிரி சில காரியங்கள் வெற்றி பெற வேண்டுமெல்லாம் தாழ்ந்து போங்க. ஃப்ளெக்சிபிளாக இருங்க. லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ளெக்சிபிள். பேரண்டிங், குழந்தைங்களை பார்த்து தான் வளருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி குழந்தைகளை வளர்த்து நல்ல முறையில் இந்த சமுதாயத்தில் நல்ல மாணவர்களாக அவரை மாற்ற செய்ய வேண்டும். வெற்றி பெறுவது என்பது வீண் முயற்சி என்று பலர் நினைக்கக்கூடிய வகையில், ஆனால் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்பது விடாமுயற்சி. எனவே இந்த ஒரு நன்னாளில் இந்த பள்ளியினுடைய விளையாட்டு விழாவிற்கு என்னை ஒரு அழைப்பாளராக அழைத்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு சார் அண்ட் மேடம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். டீச்சர்ஸ் ஒரு 4 ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க கம்பல்சரி. டீச்சர்ஸ் வந்து வெரி ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ. பிகாஸ் குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அழகா சொல்லுவார் அலெக்சாண்டர், அழகா சொல்லுவார். அலெக்சாண்டர், இந்த உலகத்தை வென்ற அலெக்சாண்டர் அழகா சொல்லுவார், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், ஆனால் இந்த உலகம் என்னுடன் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர். நான் இந்த உலகத்துக்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், ஆனால் இந்த உலகம் என்னுடன் வந்ததற்கு காரணம் யாரு? என்னுடைய ஆசிரியர். நான் இந்த உலகத்தை ஜெயிச்சதுக்கு காரணம் யார்? என்னுடைய ஆசிரியர். ஸோ அந்த மாதிரி ஆசிரியர் பெருமக்கள் நிறைந்த இந்த பள்ளி, அவர்களும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதெல்லாம் தாண்டி பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சார் சொன்னாங்க, சார் இந்த வருஷம் வந்து ஒரு 50 கிட்ட வந்துடும் சார், நெக்ஸ்ட் இயர் நல்லா டெவலப் ஆகிடும் சார். எஸ், கம்பல்சரி வந்து நல்லா டெவலப் ஆகணும். மாணவர்களுக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தை பெற்று தர வேண்டும். நல்ல சமூக நோக்கோடு, சமூக பார்வையோடு மாணவர்களை வளர்க்க வேண்டும். ஃபிசிக்கலி, மென்டலி அண்ட் சோஷியல் வெல்பீயிங், இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருந்தால் கண்டிப்பாக அவன் வெற்றி பெறுவான். எனவே ஒவ்வொருவரும் உங்களுடைய பங்கிற்கு சிறந்த முறையில் பள்ளி நிர்வாகத்திற்கு நீங்கள் ஒத்துழைப்பு அளித்து மாணவர்களை வளப்படுத்த என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் சந்திக்கலாம். அதுவரையும் உடல் ஆரோக்கியத்துடன் நல்ல முறையில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. Really, it was such a wonderful speech and so inspiring and positive words too. Thank you so much.